ஜனநாயகத்தின் விழிகளாக தொலைக்காட்சி ஊடகங்களையும், செவிகளாக தொலைக்காட்சி ஊடகங்களையும், ஜனநாயகத்தின் கண்களாக அதான் விழிகளாக பத்திரிகைகளையும் நான் மதிப்பதால் என் மீது எல்லையற்ற அன்பு கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, மிகுந்த ஆர்வத்தோடு திரண்டிருக்கின்ற எந்த கட்சியிலும் இல்லாத நடுநிலையாளர்களே, அரசு அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பல நூறு ஆண்டுகளாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற சமூகங்களுக்கு இடையில் பகையையும், இதை காப்பி கொடுக்க போறதில்லை, நான் இது காப்பி கிடையாது. இதனுடைய அறிக்கை தாயகத்திலிருந்து மின்னஞ்சல்ல, இமெயில்ல இன்னொரு அரை மணி நேரத்தில் போயிடும். அதனால நீங்க ஒளிப்பதிவு பண்றவங்க இதுல பதிவு பண்ணிக்கிறீங்க. நான் காப்பி கொண்டு வர ஒரே காப்பி தான் கையில் வச்சிருக்கேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பல நூறு ஆண்டுகளாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்ற சமூகங்களுக்கு இடையில் பகையையும் வெறுப்பையும் நெருப்பாக மூட்டி அதன் வெப்பத்தில் குளிர்காய்ந்து தங்களை நிலைப்படுத்திக் கொள்ள தமிழ்நாட்டின் பல இடங்களில் பலர் முயல்கிறார்கள். நாம் 50 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். வளரும் பிள்ளைகளிடம், பிஞ்சு உள்ளங்களில், கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி வெறி எனும் ஆலகால விஷம் திணிக்கப்படுகிறது. தங்கள் சுயநலத்துக்காக, அரசியல் லாப வேட்டைக்காக, தங்களை அரசியல் தலைவர்களாக காட்டிக்கொள்வதற்காக 1980ஆம் ஆண்டுக்கு பின்னர் தீவிரமாக புறப்பட்டுள்ள சிலர் தமிழ்நாட்டின் வளமான எதிர்காலத்திற்கே உலை வைக்கும் கொள்ளிக்கட்டைகளை தூக்கித் திரிகிறார்கள். நான் போட்டியிடுவதாக அறிவித்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தான் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர். எங்களுக்கு 70,000 வாக்குகள் இருக்கின்றன. வைகோ சார்ந்துள்ள சமுதாயத்துக்கு 52,000 வாக்குகள் தான் உள்ளன. அதையும் போட்டி போடும் வேட்பாளர்கள் பிரித்துக் கொள்வார்கள். அதனால் நான் தான் வெற்றி பெறுவேன் என்று கூறுகிறார். இதை கண்டித்து திமுக தலைமை எந்த அறிக்கையும் தரவில்லை. அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களின் தலைமை மாணாக்கர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கா இந்த கதி என்று நான் வேதனைப்படுகிறேன். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சாதி மத வேறுபாடுகள் ஏதும் இன்றி பணியாற்றியுள்ளேன். வடக்கு திட்டங்குளம் கிராம குடிநீர் தேவையை நிறைவு செய்ய 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளும் ரேஷன் கடையும் கட்டுவதற்கு எனது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பணம் ஒதுக்கி கட்டி தந்துள்ளேன். கோவில்பட்டி பிரச்சாரத்தில் என் முதல் நிகழ்ச்சியே வடக்கு திட்டங்குளம்தான். அந்த ஊருக்கு செல்லும் போதெல்லாம் நான் பசும்பொன் தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பது வழக்கம். அப்போதெல்லாம் அனைத்து சமூகத்தினரும் ஒன்றாக திரண்டு என்னை வரவேற்பார்கள். ஆனால் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் என்னை மையப்படுத்தி ஜாதி வேற்றுமையையும் ஜாதி மோதலையும் ஏற்படுத்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டிருப்பது ஆதாரபூர்வமாக எனக்கு தெரிய வந்துள்ளது. அதனால்தான் நேற்றைய தினம் திட்டங்குளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிலர் தேவர் சிலையை நெருங்க விடாமல் கலவரம் செய்ய முனைந்தார்கள். நண்பகல் 2 மணியிலிருந்தே முழு மது போதையில் ஜாதியை குறித்து என்னை வசைபாடிக்கொண்டே இருந்துள்ளனர். ஜாதியை குறித்தும் கலப்பு திருமணம் செய்து கொண்ட சங்கர் உடுமலைப்பேட்டையிலே படுகொலை செய்யப்பட்டதற்கு நான் கண்டனம் தெரிவித்ததையும், மருத்துவமனையில் கௌசல்யாவுக்கு நான் ஆறுதல் சொன்னதையும் குறிப்பிட்டு தொடர்ந்து வெறிக்கூச்சல் போட்டுள்ளனர். நான் பிரச்சார வேரில் ஊருக்குள் சென்று தேவர் சிலைக்கு சற்று தொலைவில் வேரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி தேவர் சிலை நோக்கி சென்றபோது 10 பேர் கெட்ட வார்த்தைகளால் என்னை திட்டிக் கொண்டே, சங்கர் கொலையை பற்றி பேசினவனுக்கு இங்கு என்னடா வேலை, தேவர் சிலைக்கு மாலை போட விடமாட்டோம், மரியாதையாக திரும்பி போ என்று கூச்சல் போட்டனர். அவர்கள் திட்டமிட்டு கலகத்துக்கு முனைகிறார்கள் என்பதை உணர்ந்து திரும்பி பிரச்சார வேனுக்கு சென்றேன். நான் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவன். மாமன்னர் பூலித்தேவருக்கு தமிழ்நாட்டிலேயே முதலில் கழுகுமலைக்கு அருகிலே உள்ள சிதம்பராபுரத்தில் என் சொந்த செலவில் சிலை அமைத்தவன் நான். அவர் தேவர் என்பதற்காக அல்ல, வெள்ளையரை எதிர்த்து முதல் வாழ் ஏந்தியவர் என்பதற்காக.
நான்குநேரி அருகே உள்ள மருகால்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த தேவர் சமூகத்து இளைஞன் வானமாமலையை ஒரு காரணமும் இல்லாமல் திட்டமிட்டு காவல்துறை ஆய்வாளர் சுட்டுக் கொன்றதை கண்டித்து ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எதிரே என் தலைமையில் உண்ணாவிரத அறப்போர் நடத்தினேன். அதில் பொது உடைமை இயக்கத்தின் மூத்த தலைவர் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களும் கலந்து கொண்டார்கள். கொலையுண்ட இளைஞனின் மனைவிக்கு அரசாங்க வேலையும் பெற்றுக் கொடுத்தேன். 1979 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்று பனவடலி சத்திரத்தில் விவசாய போராட்டத்தின் போது ஐயாப்பழம் என்ற காவல்துறை அதிகாரி மோதலில் கொல்லப்பட்ட போது அந்த சம்பவத்துக்கு சிறிதும் தொடர்பில்லாத வன்னிக்கோனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த நிரபராதிகளான பரமசிவத்தேவர் வெளியப்பத்தேவர் ஆகிய இருவருக்கு நெல்லை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட நான் பாளையங்கோட்டை சிறையில் இருந்தபோது அவர்கள் இருவரும் என்னை சந்தித்து தங்கள் விடுதலைக்கு ஏற்பாடு செய்யுமாறு என்னிடம் வேண்டினார்கள். தமிழ்நாட்டின் அன்றைய பிரபல வழக்கறிஞரும் பாரட்லா படித்தவருமான கோவிந்தசாமிநாதன் அவர்களை கொண்டு அந்த வழக்கை என் சொந்த செலவில் நடத்தி அவர்கள் இருவருக்கும் விடுதலை பெற்றுத் தந்தேன். தாளையூத்து காவல் நிலையத்தில் காவல்துறையைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் தேவர் சமூகத்தைச் சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் புல்லையாவின் அண்ணன் மகன் பாண்டி கைது செய்யப்பட்டார். அவர்களது வீடுகளை புல்டோசர் கொண்டு இடித்து தரைமட்டமாக்க முயன்றபோது நான் குறுக்கே நின்று அதை தடுத்தேன். 1991 நாடாளுமன்ற தேர்தலில் கயத்தாருக்கு அருகிலே உள்ள காப்புலிங்கம்பட்டி என்ற மறவர் சமுதாயத்தினர் மட்டுமே வாழ்கின்ற ஊரில் வாக்குப்பதிவு அன்று காவல்துறையினரை தாக்கிவிட்டார்கள் என்று அந்த ஊரையே சூறையாட 1000 போலீசார் கயத்தாரில் குவிக்கப்பட்ட போது போலீஸ் டிஐஜி போலீஸ் எஸ்பியிடம் யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக ஊரையே அழிக்க பார்க்கின்றீர்களே, ஊருக்கு செல்லும் பாதையின் குறுக்கே நான் படுப்பேன், என் பிணத்தின் மீதுதான் நீங்கள் ஊருக்குள் நுழைய முடியும் என்றேன். நீண்ட ஆலோசனைக்கு பிறகு காவல்துறையினர் காப்புலிங்கம்பட்டியை தாக்கும் திட்டத்தை கைவிட்டார்கள். காப்புலிங்கம்பட்டி ஊர் மக்கள் காளியம்மன் கோயிலுக்கு படையல் செய்து என்னை அழைத்து நன்றி தெரிவித்தார்கள். 1996 விருதுநகர் மாவட்டத்தில் தேவர் சமூகத்தினருக்கும் தேவேந்திர சமூகத்தினருக்கும் இடையில் கலவரம் ஏற்பட்டு இருதரப்பிலும் படுகொலைகள் நிகழ்ந்தன. அப்பொழுது இருதரப்பு கிராமங்களுக்கும் சென்ற என்னை மட்டும்தான் நள்ளிரவிலும் கூட மக்கள் காத்திருந்து வரவேற்றனர். வைகோ எல்லோருக்கும் பொதுவான ஆள், அவர் மட்டும் ஊருக்குள் வரட்டும் என்று அனுமதித்தனர். ஒவ்வொரு ஊரிலும் இருதரப்பினரும் ஒற்றுமையாக வாழ மன்றாடினேன். இவற்றையெல்லாம் திட்டங்குளம் மக்களிடம் கூறியதோடு கடந்த 40 ஆண்டுகளாக பசும்பொன்னுக்கு சென்று தேவர் திருமகனுக்கு புகழஞ்சலி செலுத்துகின்ற தேவர் சமுதாயம் அல்லாத ஒரே ஒரு அரசியல்வாதி நான் மட்டும்தான். ஓட்டு வேட்டைக்காக கடந்த 20 ஆண்டுகளாக மற்ற தலைவர்கள் அங்கே வருகின்றார்கள். அப்படி பசும்பொன்னுக்கு செல்லுவது அந்த தலைவர் தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக அல்ல. வங்கத்து சிங்கம் நேதாஜிக்கு அவர் வலதுகரமாக திகழ்ந்ததாலும் பிரம்மச்சரியத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்தவர் என்பதாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தலித் மக்களின் ஆலய பிரவேசத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் என்பதாலும் அவை எல்லாவற்றையும் விட எனக்கு 10 வயது இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து பசும்பொன் தேவர் அவர்கள் என் தந்தையிடம் நீங்கள் இனிமேல் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்க கூடாது என்று கூறிய போது அரைக்கால் சட்டை போட்ட சிறுவனாக இருந்த நான் அவரது தோற்ற கம்பீரத்தில் மனதை பறிகொடுத்ததாலும் அவர் மீது எனக்கு இனம் புரியாத பற்றுதல் ஏற்பட்டதாலும் பசும்பொன் செல்கிறேன் என்பதையும் சொன்னேன். எனது கோவில்பட்டி தொகுதி பிரச்சாரத்தின் முதல் நிகழ்ச்சி வடக்கு திட்டங்குளம் ஊர் நிகழ்ச்சி. இதில் தேவர் சிலைக்கு மாலை போட விடாமல் தடுத்துவிட்டால் வைகோவை ஊர் மக்கள் விரட்டி அடித்தார்கள் என்று அனைத்து ஏடுகளிலும் செய்தி போடுவார்கள், அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களிலும் செய்தியாக்குவார்கள். அதுதான் அவர்களது நோக்கம், திமுகவினரின் நோக்கம் என்பதை உணர்ந்துதான் தேவர் சிலைக்கு மாலை போட வருகிறேன். எத்தனை பேர் அறிவாளோடு வருகிறீர்கள்? தேவர் சிலைக்கு மாலை போடாமல் இந்த வைகோ இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் என்று கூறி என் காலணிகளை வேனிலேயே என் காலணிகளை செருப்புக்களை வேனிலேயே கிளற்றி வைத்துவிட்டு கலகம் வரும் என்று எதிர்பார்த்து கருப்பு சால்வையையும் வேனில் போட்டிவிட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சிலையை நோக்கி சென்றேன். இதன் பிறகுதான் காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். வன்முறையில் ஈடுபட நான் கருதியிருந்தால் என்னோடு வந்த 50க்கும் மேற்பட்ட தொண்டர்படை வீரர்கள் எனக்காக
தங்கள் உயிரையும் தத்தம் செய்யும் தீரர்கள். என் சொல்லுக்கு அஞ்சியே மிக கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டார்கள். அவர்கள் அனைவருமே மறுகால் குறிச்சி தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்தான். 1983 அண்ணன் கலைஞருக்காக நான் ஏற்படுத்திய தொண்டர்படையைச் சேர்ந்தவர்கள்தான். அவர்களுள் பலர் நடுவரை எட்டியதால் அவர்களது பிள்ளைகள் இப்போது எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். தேவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு தெற்கு திட்டக்குளம் சென்று அங்கே இமானுவேல் சேகரனார் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு விளாத்திக்குளம் தொகுதி பிரச்சாரத்தை நான் தொடர்ந்தேன். எனக்கு கிடைத்த நம்பகமான தகவலின்படி இந்த தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் என்னை மையமாக வைத்து தேவர் நாயக்கர் சாதி கலவரத்தை ஏற்படுத்த திமுக தலைமையை தற்போது இயக்கிக் கொண்டு இருப்பவர் திட்டமிட்டிருப்பதும் அந்த யோசனையை தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளரும் விருதுநகர் திமுக மாவட்ட செயலாளரும் ஊக்குவித்ததையும் நான் அறிய நேர்ந்தது. கோவில்பட்டி தொகுதி முழுவதும் கலவரம் நடத்த திட்டமிட்டு இருக்கின்றார்கள் என்பதையும் அறிந்தேன். என்னை குறிவைத்து சாதி மோதல் ஏற்படுவதையும் இரத்தக்களரி ஆக்க முனைவதையும் நினைத்து பார்க்கவே மனம் வேதனையில் துடிக்கின்றது. சாதி வெறியும் சாதிய ஆணவமும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நாசமாக்கிவிடும் என நான் உணர்வதால் அந்த அபாயகரமான சீர்கேட்டை தடுக்கவும் தமிழ்நாட்டின் ஜீவாதார நீராதார நிலைகளை காக்கவும் நான் பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபடவும் புற்று நோயாகி வரும் ஊழலை அறவே ஒழிக்கவும் மது கொடுமையிலிருந்து தமிழ்நாட்டை மீட்கவும் தரணியெங்கும் வாழும் தமிழர்களின் நலனை காக்கவும் சுதந்திர தமிழீழ தேசத்தை நிர்மாணிக்கவும் எஞ்சிய என் வாழ்நாளை அர்ப்பணிப்பது என முடிவு செய்துள்ளேன். ஐவரின் தியாக தணலில் உதயமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எவரும் நெருங்க முடியாத எஃகு கோட்டையாக நிர்மாணிப்பேன். திராவிட இயக்கத்தில் ஒளி வீசுகின்ற தந்தை பெரியாரின் சுயமரியாதையுடன் அறிஞர் அண்ணாவின் லட்சிய கனவுகளை நனவாக்கி வெற்றி பெறுவேன் என்று என் நெஞ்சுக்குள் தவம் செய்து சபதம் பூண்டுள்ளேன். இந்த பின்னணியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் என் உயிரான கண்மணிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் அக்கட்சிகளின் தோழர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருக்கும் அக்கட்சியின் தொண்டர்களுக்கும் தமிழக வாக்காளர் பெருமக்கள், பொதுமக்கள், ஊடகங்களின் செய்தியாளர்கள், தொலைக்காட்சிகளின் ஒளிப்பதிவாளர்களுக்கும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்கத்தில் ஒளி வீசுகின்ற தந்தை பெரியாரின் சுயமரியாதையுடன் அண்ணாவின் லட்சிய கனவுகளை நனவாக்கி வெற்றி பெறுவேன் என்று என் நெஞ்சுக்குள் தவம் செய்து சபதம் பூண்டுள்ளேன். இந்த பின்னணியில் 2016 மே 16 நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவது இல்லை என்றும் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதியான வேட்பாளராக விநாயக ரமேஷ் அவர்களது பெயரையும் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, ஆட்சிமன்ற குழு செயலாளர் MP கணேசமூர்த்தி, அரசியல் ஆய்வு மைய செயலாளர் புலவர் செந்தில் அதிபன், அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் புலவர் செவந்தியப்பன் ஆகியோரிடமும் துணை பொதுச் செயலாளர்கள் நாசரே துரை, மல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் தெரிவித்து அவர்களின் முழு சம்மதத்துடன் இந்த முடிவை அறிவிக்கிறேன். எமது அணியின் முதல்வர் வேட்பாளரான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆகிய 6 கட்சிகளும் இணைந்து அமைத்துள்ள மாற்று அரசியல் வெற்றி கூட்டணி நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க பசி நோக்காது, கண் துஞ்சாது, மெய்வருத்தம் பாராது நான் பாடுபடுவேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத கழக கண்மணிகள் எனது முடிவை ஏற்றுக்கொண்டு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பம்பரமாக சுழன்று தோழமை கட்சி தலைவர்கள் நம்மை பாராட்டும் வகையில் பணியாற்றிட பாசத்தோடும் உரிமையோடும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.